ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு அங்கே வந்ததுக்கு அப்புறம் பாரத ரத்னா என்ற பெயரை ஒன்றிய ரத்னான்னு மாத்திருங்க. நீங்க உங்களுக்கு ஒன்றியம்ன்ற வார்த்தை தானே பிடிக்கும் உங்களுக்கு இல்லையா? 2021க்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசாங்கமாக இருந்தது. 21க்கு அப்புறம் ஒன்றிய அரசாங்கமாக ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ ஒன்றிய ரத்னான்னு ஒரு ரத்னாவை வந்து நீங்க வந்து ரீநேம் பண்ணுங்க பாரத ரத்னாக்கு பதிலாக. அப்போ அந்த ஒன்றிய ரத்னாக்கு என்னென்ன இதெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. வழிமுறைகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ வந்து நம்ம அரசாங்கம் நடத்தும் போது எவ்வளோ நீங்கள் கடனை வாங்கியிருக்கணும், எவ்வளோ ஊழல்களில் வந்து ஈடுபட்டிருக்கணும், சர்க்காரியா கமிஷனில் என்னென்ன கொடுத்தாங்க, அந்த வழிமுறைகள்லாம் பொருந்தி இருந்தால் அதுக்கு ஏற்ற ஒரு நபர் வந்து கருணாநிதி ஐயா அவர்கள். அப்போ அவருக்கு ஒன்றிய ரத்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்க, ரெசல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுங்க. லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி இருந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒன்றிய ரத்னா அவர் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அந்த நீதிபதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். உடனே அந்த நீதிபதியை வந்து இம்பீச்மெண்ட், அவரை வந்து பதவியிலேருந்து விலக்குவதற்கான ஆட்சியில் வந்து அதிகாரமே இல்லைன்னா கூட சரி, இல்லை உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட சரி, நீங்கள் வந்து அதுக்கு ரெசல்யூஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்க.